Student, good morning. Today we are going to discuss about types of cooperatives. கூட்டுறவு சங்கங்களின் வகைகள். ஓகே, பாருடா, கூட்டுறவு சங்கத்தின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா the cooperatives can be broadly classified. அது விரிவாக சொல்லணும்னா ரெண்டு வகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் அண்ட் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ். கடன் சார்ந்த கூட்டுறவு சங்கங்கள், கடன் சாராத ஒரு கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. The credit cooperatives can further classified into agriculture credit, அதாவது வேளாண்மைக்கு கடன் தராங்க. அதே மாதிரி அதாவது வேளாண்மை சாராத கடன்கள், வேளாண்மை சார்ந்த கடன்கள்னு ரெண்டு வகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதை பற்றி பிரீஃபாக பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஓகே, லெட்ஸ் see one by one. Consumer cooperative. First one is a consumer cooperative. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறாங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஆர் ஆர்கனைஸ்டு பை கன்சியூமர்ஸ். இதை வந்து நுகர்வோர்கள் தொடங்கக்கூடிய ஒரு சங்கம் அப்படிங்கிறாங்க. தட் வாண்ட் டு அச்சீவ் பெட்டர் ப்ரைஸ் ஆர் குவாலிட்டி இன் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தே பர்ச்சேஸ். அதாவது நுகர்வோர்கள் என்ன, அது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் ஈட்டுறது மட்டும் இல்லாமல் தரமான பொருள் சிறந்த விலையில் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன் கான்ட்ராக்ட் to traditional retail stores or service providers, a consumer cooperative exists that deliver good or service rather than a maximum profit for selling those goods or service. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரமான பொருட்களை இவங்களுக்கு நுகர்வோர்களுக்கு வழங்குறது தான் இவங்கள முக்கிய பிரதானமான ஒரு கொள்கை அப்படிங்கிறாங்க. சரியா? பார்த்தீங்கன்னா இதில் they also supply essential commodities, அதாவது தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் தான் இவங்க கொடுக்குறாங்களா. ஓகேவா? the public distribution system PDS, nationally the most widely used cooperative from form is the credit union. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் நிறைய இருக்குது. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஷாப்ஸ், இந்த மாதிரி மாணவர்கள் கூட்டுறவு சங்கம், அது போக மளிகை பொருட்கள் க்ரோசரி ஷாப்ஸ் இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி மருந்துகள் விற்கப்படுறாங்க. இல்லையும் இன்னும் என்ன சொல்கிறது, மருந்து கடை கேள்விப்பட்டிருக்கியா? சிந்தாமணி மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட்டுறவு தான். சரியா? அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் யூனியன் வித் 19 மில்லியன் மெம்பர்ஸ், அதாவது 90 மில்லியன் உறுப்பினர்கள் வந்து இதில் இருக்காங்களாம். அதாவது வங்கி சார்ந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்காங்களாம். அது மூலமாக அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் யூனியன் அசட்ஸ் ஹாவ் க்ரோன் எ 100-fold in 3 decades. கிரெடிட் யூனியன் ஆர் ஏ எசென்ஷியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் தட் யூஸ் பேங்கிங் சர்வீஸ். அதாவது ஒரு மிக மிக முக்கியமானது பேங்கிங் சர்வீஸ். அதாவது கூட்டுறவு வங்கின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அங்கே நிறைய, அதாவது 90 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்காங்களாம். அதில் நிறைய பேர் என்ன இருக்காங்க, என்ன சொல்கிறது, பயன்பெற்று அவங்க வந்து வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. ஓகேவா? திஸ் இஸ் ஏ கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ். Student cooperatives, provision stores and supermarket set up the cooperative society of India are examples of this types. அதாவது நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்துக்கு இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் மாணவர்கள் கூட்டுறவு சங்கம், கோஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் அதாவது மளிகை பொருட்கள் சங்கம், ஓகேவா, சூப்பர் மார்க்கெட்டு, அங்காடிகள், இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ், உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் ஆப்ரேட்டட் பை ப்ரொடியூசர்ஸ், அதாவது தயாரிப்பாளர்கள் இது வந்து நடத்துறது அப்படிங்கிறாங்க. ப்ரொடியூஸ் கேன் பி டிகேட்ஸ் டு ஒர்க் டுகெதர் ஆர் ஆஸ் ஏ செப்பரேட் என்டிட்டிஸ் டு work together or a separate entities to help increase marketing possibilities and production efficiency. They are organized to process. என்ன சொல்கிறாங்கன்னா, தயாரிப்பாளர்கள் வந்து இந்த சங்கத்தில், அதாவது உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நடத்தக்கூடியது தான் இது அப்படிங்கிறாங்க. உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து உற்பத்தி செஞ்ச பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க அவங்களோட இருப்பிடத்திலேயே வச்சு என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி செஞ்சு முடிவுற்ற பொருட்கள், ஃபினிஷிங் ப்ராடக்ட், ஒரு பொருளை கம்ப்ளீட்டாக தயார் பண்ண பிறகு இந்த மாதிரி உற்பத்தி சங்கத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமான விலையில், ஒட்டுமொத்தமாக மொத்த விலைக்கு விற்கிறாங்களாமா. சரியாடா? அவங்க தயாரித்த பொருளை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அவங்க விற்கிறாங்க. தே ஆர் ஆர்கனைஸ் த ப்ராசஸ் மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தர் ஓன் ப்ராடக்ட். அவங்களோட சொந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம். திஸ் ஹெல்ப்ஸ் லெசன் காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயின் இன் ஈச் ஏரியா வித் மியூச்சுவல் பெனிஃபிட் டு ஈச் ப்ரொடியூசர்ஸ். அதாவது இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவங்க தயாரித்த பொருளுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக விலை கொண்டு வந்து விற்கிறாங்களாம். ஓகேவா? உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் வீவர்ஸ், அதாவது நெசவாளர்கள், அதே மாதிரி சொசைட்டிஸ்,
இன்னும் சொசைட்டி மீன்ஸ்னால் என்ன சொல்கிறது, சங்கங்கள் இருக்கும் இல்லையா, சொசைட்டியில் பால் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பால் மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்க பால் கறந்து கொண்டு வந்து அந்த சொசைட்டியில் கொடுப்பாங்க, அதுக்கான மணியை வாங்கிட்டு போவாங்க. அந்த சொசைட்டியில் எல்லா பால் வியாபாரிகளும் கொண்டு வந்து பால் கொடுப்பாங்க. ஓகேவா, அது எல்லாமே கலந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, மாட்டுப்பால் எருமை பால்னு தனித்தனியாக நமக்கு செப்பரேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அதெல்லாம் சொல்லலாம், நெசவாளர்கள், தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள், அந்த மாதிரி. ஓகேவா, மேட்ச் பாக்ஸஸ், அதே மாதிரி கார்பெண்டிங் யூனிட்டு, கோஆப்ரேட்டிவ், இது எல்லாமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொழிலாளர்கள் சங்கத்துக்கு இது உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ். தயாரிப்பாளர்கள் தங்களோட பொருட்களை இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸ் கொண்டு போய் சேல் பண்ணுறதை தான் சொல்கிறாங்க. ஓகேவாடா, திஸ் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் கூட்டுறவு சந்தையோட சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஆர் ஏ அசோசியேஷன் ஏ ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், அதாவது சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் ஃபார்ம்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் தர் ப்ரொடியூஸ், அதாவது அவங்களாவே உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறாங்க. சரியா, த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் பெர்ஃபார்ம் ஏ சர்டைன் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் சச் ஆஸ் ஏ கிரேடிங், வேர்ஹவுசிங், அட்வர்டைசிங் எக்ஸெட்ரா. அதாவது தான் தயாரித்த பொருட்களை இந்த மாதிரி ஒரு வேர்ஹவுசஸ் மாதிரி, அதாவது பண்டகசாலைன்னு சொல்லுவாங்க, தான் தயாரித்த பொருட்களை வச்சுக்க வசதி இல்லாமல் இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக குறைவான அளவில், குவான்டிட்டியான அளவில் தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தயாரித்த பொருட்களை இந்த மாதிரி இடத்துக்குள்ள கொண்டு போய், கோஆப்ரேட்டிவில் கொண்டு போய், சங்கங்களில் கொண்டு போய் சேஃபாக வச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கொண்டு போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிரேடிங், அதாவது என்ன சொல்கிறது, பொருட்களை வந்து தரம் பிரிப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறதுனா, இன்னும் இதோ லாட்டாக கொண்டு போயிடுவாங்க, அங்கே போய் மூட்டையாக பிரிப்பாங்க. ஒரு 25 கிலோ மூட்டை, 50 kg மூட்டை, அந்த மாதிரி மூட்டையாக பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கிற வேலையும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, வேர் ஹவுசிங், அட்வர்டைசிங், விளம்பரப்படுத்துதல், அதே மாதிரி கட்டி அதை தரம் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரேடு, இது வந்து நல்ல சுத்தமான ஒரு மிளகாய் அப்படின்னு பிரிப்பாங்க. அது அடுத்த வயசு, அதாவது கொஞ்சம் வந்து உடைஞ்ச மிளகாவோ அல்லது விதை எடுத்த மிளகா, அந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு கிரேடிங் பண்ணுவாங்க, பிரித்தெடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் விளம்பரம், இது எல்லாமே மார்க்கெட்டிங், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இந்த கோஆப்ரேட்டிவோட வேலை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் இஸ் ஆல்சோ கிவன் டு மெம்பர்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொடியூஸ் டெபாசிட் வித் த சொசைட்டி. thus they are boon to agriculture, small producers and artisans who in the absence of this cooperatives would be forced to செல் அட் லோ ப்ரைஸஸ் இன் மிடில் மேன். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மிடில் மேன் ஒருத்தர் என்ன பண்ணுவானா, அதை சேல் பண்ணி கொடுப்பானாமா, இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவில் கொண்டு போய் வைக்கிறது. சரியா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்களுக்கு முன்பணம்னு கொடுப்பாங்க. ஓகேவா, முன்பணம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இந்த சங்கங்கள் நமக்கு நம்மளோட பொருளை விற்பனை செஞ்சு கொடுப்பாங்களாம். சரியா, வேளாண்மை இன்னல், சிறு உற்பத்தியாளர்கள், கைவினைஞர்கள், ஆர்டிஸ்ட்னா கைவினைஞர்கள்னால் இந்த சட்டிப்பானை செய்கிறவங்க, அதை பெயிண்ட் பண்ணி அழகு பண்ணுறவங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காம். சரிமா, அதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இன்னும் இடைநிலைக்கு யாராவது தரகர்கள் மூலமாக வந்து நம்ம சேல் பண்ணால் அவங்க என்ன பண்ணால் அடிமாட்டு விலைக்கு, அதாவது ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேட்பாங்க. அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி கை தூக்கி விடுறதுக்காக இந்த சங்கம் ஏற்படுத்தினாங்களாம். அதுதான் என்னதுன்னா மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். நம்ம தயாரித்த பொருளை அங்கே கொண்டு போய் சின்ன சின்ன வியாபாரிகள் அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சேல் பண்ணி கொடுக்க சொல்லி, அங்கே மார்க்கெட்டிங், அங்கே தான் விளம்பரப்படுத்துறது எல்லாமே பண்ணி தரம் பிரித்து அங்கே சேல் பண்ணிக்குவாங்களாம். அதனால் இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, கிரெடிட் கோஆப்ரேட்டிவில் பார்க்குறோன்னா கிரெடிட் cooperative society or those formed for the purpose of providing short term financial help, அதாவது குறுகிய கால கடன்கள் நமக்கு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் டு தர் மெம்பர்ஸ், நமக்கு மெம்பர்ஸ்க்காக அதெல்லாம் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர்ஸ், ஆர்டியன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சேலரிடு எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு எல்லாமே விவசாயம் செய்கிறவங்க, கைவினியர்கள், தொழிலாளி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சேலரி, அதாவது கூலி தொழிலாளி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுக்குறாங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா. ஃபார்ம் திஸ் கிரெடிட் சொசைட்டி, அதுதான் என்னது, கடன் சங்கம் அப்படிங்கிறாங்க. பீயிங் unable to obtain financial accommodation from banks, they are at the mercy of money lenders who exchange exorbitant rates and interest, ending this exploitation in encouraging theft among members is the objectives this society. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து சிறு வியாபாரிகளுக்கு கடன் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது உன்னதமான ஒரு பணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நம்மளால் வங்கிகள்லேருந்து நம்ம கூட்டுறவு வங்கிகள்லேருந்து நம்மளால் கடன் வாங்கி நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடைநிலையர்கள் யாருக்கிட்டையாவது கந்து வட்டியோ அந்த மாதிரி வாங்கி நம்ம சீரழியறதை இது வந்து தடுக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? மற்ற கடன்காரர்கள் நம்மகிட்ட வட்டிங்கிற பேரில் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சுரண்டல், அதாவது எக்ஸ்ப்ளோட்டேஷன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, வட்டி வாங்கி நம்மளை மன கஷ்டமும் இந்த மாதிரி நம்ம வேதனையும் பண கஷ்டமும் வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் நம்ம கடன் வாங்கி நம்ம தொழில் செய்யலாம். அதர்வைஸ் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் கூட செய்யலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரியா? அதாவது வேளாண்மை கடனும் தராங்க, அதர்வைஸ் வேளாண்மை சாராத கடன்களும் இங்கே தராங்க. அதாவது வேளாண்னா இன்னும் அக்ரிகல்ச்சர் பெனிஃபிட்காகவும் தராங்க லோன்ஸு. அதாவது வேளாண் கடன் தள்ளுபடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி கடன்களும் தராங்க. அதர்வைஸ் நம்ம வேறு ஏதாவது சிறு தொழில்கள் செய்கிறதுக்காகவும் தராங்களாம். ஓகே, அதுக்கு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார். சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினருக்கு சொந்தமாகவோ வாடகைக்கோ வீட்டை வந்து வாங்கி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ சொந்தமாக வீடு கட்ட யாராவது நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இணைஞ்சு வீடு கட்டுறதுக்காக அவங்க பணத்தை போட்டு லோன்ஸ் கொடுக்குறாங்க நமக்காக. மற்ற யாராவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு லோன்ஸ் கொடுத்து அவங்களோட லோன் இஎம்ஐ வந்து பீரியட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 இஎம்ஐ காலம், அதாவது என்ன சொல்கிறாங்க தவணை காலம் இந்த அளவுக்கு கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் வட்டி, அதாவது கொஞ்சமாக வட்டி ஆட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து, கூட்டுறவு பேங்க்கில் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நமக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த 20 பேர் சேர்ந்து. சரியா? அப்போ அவங்களுக்கு அந்த லாபத்தை வச்சு அவங்களும் என்ன பண்ணிக்குவாங்க, வீடு கட்டிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம வாடகைக்கோ அல்லது ஒரு கூட்டுறவு சங்கம் மூலமாக ஹவுசிங் லோன் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹவுசிங் லோனை நம்ம வித்தின் பீரியட் 15லேருந்து 25 வருஷம் டைம் தருவாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா அந்த வீடு நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாடா? திஸ் இஸ் கால்ட் a housing cooperatives அப்படிங்கிறாங்க. These are house construction society which acquired land, construct a house and rent them to members. The members tenant however can own the house after paying காஸ்ட். அதாவது நம்ம பணத்தை கட்டி முடிச்சுட்டா அந்த வீடு நமக்கே சொந்தமாயிரும். ஹவுசிங் லோனில் வீடு வாங்குறோம் இல்லையா, லோன் போட்டு வீடு வாங்கினேன் அப்படிம்பாங்க. கட்டி முடிச்ச வீட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மந்த்லி நம்ம இஎம்ஐ கட்டணும். நம்ம இஎம்ஐ முடிஞ்சோடனே அந்த ஹவுஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும், நம்மளோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஓகேடா? அதே மாதிரி வாடகைக்கு கூட வீடே எடுத்து தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் a ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். That means உழவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? When a various farmers in a village pool their land together and agree to treat the pool pieces of land and one big farm for the purpose of cultivation. அதாவது சிறு வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சந்தை நடத்துகிறாங்க. அதாவது தான் தயாரிக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் கொடுத்தப்பட்ட, அதாவது கல்டிவேட் பண்ண பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்க அங்கே சேல் பண்ணுறாங்களா. உழவர் சந்தை நீ கேள்விப்பட்டிருக்கீ இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட தனித்தனியான பயிரிடுதல் செஞ்சு ஒன்று கூடி பேரளவு விவசாயம் செய்ய அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இந்த உழவர் சந்தை அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க தயாரித்த பொருட்களை அந்த விவசாயிகள் நிலமெல்லாம் ஒன்று திரட்டி அவங்களோட நிலத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி என்ன பொருட்களோ அல்லது செப்பரேட்டாக, அதாவது நான் வந்து கடலை போடுறேன், நீ வந்து அரிசி போடு, இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணி அதை கொண்டு வந்து உழவர் சந்தையில் சேல் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து அவங்க நியமிக்கிற விலையில் அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு குழு இருக்குது அப்படிங்கிறனால கல்டிவேட் அதிகமாகவும் ஆகும், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் அதிகமாகவும் இருக்கும். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த விவசாயிகளோட வாடகைகளை ஒன்றா திரட்டி நிலத்தில் உழைச்சவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்பவுமே எங்கே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அசட்ஸ் அண்டு அக்ரீஸ் தேர் லேபர் பாரு பிசைட் த லேண்ட் ஃபார்மர்ஸ் contribute various production assets as well as the labor for the purpose cultivation, whereas they get rent their land on productive
asserts they get wages for the labor. அதாவது நிறையா ஒரு விவசாயிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்க இடத்தையெல்லாம் ஒன்று திரட்டி பயிரிடல் செய்வாங்களாம். அந்த பயிரிடலை கொண்டு வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், அதாவது என்ன சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டியில் கொண்டு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களோட கல்டிவேஷனும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு குழுவும் தனக்கு தேவையான பயிர்களை தங்களோட கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தட்ப வெப்பநிலைகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களில் இப்போ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சாயிலில் தான் இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ண முடியும், ஒவ்வொரு வகையான தானியங்கள் பயிரிட முடியும்னு இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த பயிர் எங்கே செய்யலாம் அப்படிங்கிற முடிவு செஞ்சு இந்த நிலத்தை வந்து விவசாயிக்கு வாடகைக்கு கூட கொடுக்குறாங்களாம். சரியா? அப்போது உழவர் சந்தையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தன்னோட நிலங்களை வாடகைக்கு கொடுத்தோ அல்லது எல்லாரும் ஒன்று சேர்ந்து தயாரிக்கிறனாலையும் இந்த உழவர் சந்தை ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ரொம்பவுமே பேரளவு ஒரு விவசாயம் பலன் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? திஸ் இஸ் a last one, cooperative farming. These are the cooperative types of cooperatives. ஓகேவா? These are the types of cooperative. எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, how many types is there? 1 2 3 4 5 and 6 types is there. Okay, are you understand?